ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மரம் தான் இன்றைக்கி வெட்ட போகிறோம். இந்த மரம் வந்து உங்களுக்கு காய்க்கலை, அதனால் எல்லாமே இங்கே போட முடியாது. அதனால் உங்களுக்கு எல்லாமே கட் பண்ணி சின்ன சின்னதாக ரோட்டில் தான் தூக்கி போடணும். ஃபுல்லாகவே நெத்தியில் வச்சு தான் எடுக்கிறோம் வீடியோ. நான் மழையும் பெஞ்சிட்ருக்குது. இந்த இடத்த பொறுத்தளவில் வீடியோ எடுக்கிறதுக்கும் வசம் இல்லை, அதனால தான் இப்படியே எடுக்கிறோம். ஆமாம், மரம் மழை தூத்தணுன்னு பயங்கரமாக வலுவுது. மரம் காய்ப்பில்லோன்னே நாசாயிட்டு நிறைய பார்த்தீங்களா பக்கி. இந்த பக்கி நிறைய ஒரு மருந்தே தெரியாமல் இருப்பாங்க. அதுக்கு நான் மருந்து அப்புறம் சொல்லி தரேன். மணி என்ன மிஷின் தாங்க. வெளியே தான் போடுவேண்ணே. உள்ளது உள்ள வந்து மரத்துக்கு மேலே இருக்கு பாருங்க, அதை எடுங்க. நிறைய பக்கி. வேண்டாம், வேணா ஒதுக்கி போடுங்க.
நம்ம போடலாம். மறிடுங்க. மாட்டிச்சு. இதே நம்ம கீழே இருந்து வெட்டி எடுத்துக்கலாம். தென்னை மரத்தில் ஓலைகளில் இந்த வெள்ளை பக்கி என்ன பண்ணாலும் போகாது. அதுக்கு நிறைய பேர் மருந்து அடித்து பார்த்துருப்பாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் எதுக்குமே இந்த வெள்ளை கலர் பக்கி போகாது. அதுக்கு ஒரே வழி, என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தென்னை மரங்களை சோழி முடிச்சிட்டு இருக்கிறதே காய்க்காமல் ஆக்குறது இந்த ஒரே வெள்ளை பக்கி மட்டும்தான். இந்த வெள்ளை பக்கி போகணும் அப்படின்னா ஒரே வழி, அது வேறு ஒன்றும் இல்லை. நல்ல ஓசில் கீழே இருந்து மேலே மாக்க, ஓலைக்கு அடிப்பக்கம், இது வந்து மேல் பக்கம். நீங்கள் அடிப்பக்கத்தில் நல்ல தண்ணியை வச்சு ப்ரெஷராக நீங்கள் அடிச்சிட்டிங்கனாலே போதும். இந்த வெள்ளை பைக்கு அவ்வளோவுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கீழே வந்துடும். அந்த மரம் தென்னை மரம் உங்களுக்கு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். இது நான் வேலை செய்கிற இடங்களில் நிறைய இடங்களில் நான் இப்படி தண்ணி அடித்து பக்கியே இல்லாமல் அந்த மரங்கள் பயங்கரமாக காய்ச்சும் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். நிறைய இடங்களில் கண்டிப்பாக காய்க்கும். இது காய்க்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படவே வேண்டாம். இந்த பக்கி இருந்துன்னா முதல் தண்ணி அடிங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கி அவ்வளோ கம்ப்ளீட்டாக போயிடும், மரம் நல்லா காய்க்கும். இந்த மாதிரி பக்கி வெள்ளை கலரில் கண்டாலே தண்ணி அடிச்சிருங்க, பக்கி அப்படியே செத்துரும், அப்புறம் நல்லா காய்க்கும். இந்த வெள்ளைக்கு எவ்வளோ பக்கி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்கி என்ன பண்ணணும்னா, இதில் அடியில் இருந்தோன்னே இந்த இலையை சுவாசிக்க விடாது. சுவாசிக்க விடாமல்
இந்த மரங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு நாசம் ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனைங்க தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடியிலேருந்து நல்ல ப்ரெஷராக ஓஸ் போட்டு தண்ணி அடிச்சிட்டினாலே போதும், அவ்வளோ பக்கி உங்களுக்கு போயிடும். இதில் இருக்குதுல்ல, இந்த பக்கி தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிறது. அது ஒவ்வொரு ஓலைகள்லையும் இந்த பக்கி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். தெரியுங்க, தெரியுதா பக்கி உங்களுக்கு? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவா? அவ்வளோடா அப்படி வாங்க. இந்த மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி கல்லெல்லாம் பதிச்சிருக்கீங்க அப்படின்னா, மரம் முறிக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு இடைஞ்சல் இல்லாமல் நீட்டாக செமையாக முறிச்சிடலாம். சரியா? இங்கேருந்து சென்னை வரைக்கும், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நாங்கள் போய் முறிச்சு கொடுக்குறோம். இவ்வளோ நீட்டாக நாங்கள் கல்லாம் போட்டு வச்சுருக்குறோம், எங்களுக்கு ஒரு மரம் முறிக்கிறதுக்கு முடியலை, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம வந்து நீட்டாக கட்டையாக முறித்து ஒரு இடைஞ்சல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே.